கொஞ்சம் சீக்கிரம் நடக்கிறீங்களா? மணி ஆகுது, கொஞ்சம் சீக்கிரம் நடங்க. ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரமா போங்க. இன்னும் கொஞ்சம் வேகமா போகல. ஐயோ, மணி 6 போகுது நினைக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா போகல. கொலகார பாவி, கொலகார பாவி, நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? என் மேல இருக்கிற கோபத்துல அநியாயமா அந்த குழந்தையையும் கொண்டுட்டு இன்னும் பாக்கி இருக்கிறதான் தானே, என்னையும் கொன்னுடு, என்னையும் கையால கொண்டு போட்டுடு. மாட்டேன் மாட்டேன், இனிமே நான் உன்னை கண்டிப்பா விட மாட்டேன். அந்த குழந்தையோட படத்தை வச்சுக்கிட்டு நீ எவ்வளவு பெரிய கொலைகாரன்னு நான் எல்லாருக்கும் நிரூபிக்கத்தான் போறேன். கண்டிப்பா நிரூபிக்கத்தான் போறேன். நீ ஈவர்க்கம் இல்லாத மிருகம். உன்ன மாதிரி மிருகம் எல்லாம் இந்த உலகத்துல நடமாடவே கூடாது. கண்டிப்பா நடமாடக்கூடாது. ராஜு, 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 என் கண்டே, நீ இவ்வளவு நேரம் எங்கம்மா இருந்த? மேல துப்பாக்கி அடிக்கிற சத்தம் கேட்டுச்சேம்மா. என்னடா சொல்ற? ஆமா, ராஜு போலீஸ், நான் திருடன். என்ன அவன் விளையாட்டு துப்பாக்கியில சுட்டான். உங்களை என்னால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே முடியல மிஸ்டர் மனோகர். ராஜுவை கொல்ல சொன்னதாக என்கிட்ட சொன்னீங்க. இங்க வந்து பார்த்தா அவனை உங்க பிள்ளை மாதிரி பார்த்துக்க சொல்லியிருக்கிறீங்க. அரக்கத்தனமான அந்த மனோகர், இரக்கமே உருவான இந்த மனோகர், இதுல உங்க சுயஉறவு எதுன்னு எனக்கு புரியவே இல்லை. மிருகத்தன்மையும் தெய்வத்தன்மையும் ரெண்டும் சேர்ந்தவன் தான் மனுஷன். சில பேர் மிருகமாவே வாழ்றாங்க, சில பேர் தெய்வமா வாழ்றாங்க. நான் ரெண்டும் கேட்டான். எல்லாரும் உங்ககிட்ட இருக்கிற மனுஷத்தன்மை தான் பாக்குறாங்க. ஆனா நான் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கிற மிருகத்தன்மை பாக்குறேன். அதை பத்தின கவலையே பண்ணல. எனக்குள்ள மிருகத்தன்மை மட்டுமே இருந்திருந்தா அன்னைக்கு ரயில் பெட்டுக்குள்ள 2 பணம் கிடந்திருக்கும். உண்மையும் சேர்த்து. நான் கேட்கிறேன், தப்பா நினைக்காதீங்க. உங்க மனசுல கனிவுங்கிறதே கிடையாதா? கனிவை பத்தி என்கிட்ட கேக்குறியா? என் வாழ்க்கையில நடந்த மாதிரி நிகழ்ச்சி உன் வாழ்க்கையில நடந்திருந்தா ஒண்ணு நீ ஊமையா இருப்ப, இல்ல பைத்தியமா இருப்ப.